என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை ஆவியானவர் என்கிட்ட பேசினார். அதுல இருந்து என்னன்னா, ஃபியூச்சர் கனெக்டட் மைண்ட் இஸ் டெவில்ஸ் டிசெப்ஷன். எதிர்காலம் 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 அப்படின்னு மனசு இருந்துச்சுன்னா அதுல நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிற. கிறிஸ்தவனுக்கு எதிர்காலமே கிடையாது அப்படின்னா அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும். எதிர்காலம் என்று ஒன்றே கிடையாது. எதிர்காலம்னா இன்னும் நடக்கல, நமக்கு இன்னும் நடக்காததுன்னு ஒண்ணுமே இல்லை. கைத்தட்டு. எப்படி எனில் மரணம் உண்டான பின்பு மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கும் வரை அதற்கு வலுவில்லையே. எழுதினவர் மரித்தார். தன்னுடைய மரணத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு உறுதியுள்ளதாய் மாற்றும்படிக்கு சிலுவையிலே மரித்து உயிரை உயிர்ப்பித்தார். இது எதிர்காலம். இந்த உயிரை வச்சுட்டேன். இது உங்க எதிர்காலமா கடந்த காலமா? எதிர்காலம். என்ன படிச்சிருக்கீங்க சார்? கடந்த காலம் சார். அவர் நேற்று எழுதி வச்சிருக்காரு. எதிர்காலம் சொல்லுங்க. இந்த உயிர் எதிர்காலமா கடந்த காலமா? கடந்த. அதான் இது உங்க எதிர்காலம் சார். அந்த கடந்த காலத்துல தான் என் எதிர்காலம் இருக்கு. மரண சாசனம் என்பது கடந்த காலம், எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கடந்த காலம். ஆனால் எழுதப்பட்ட அந்த கடந்த காலத்துல தான் என் எதிர்காலமே இணைக்கப்பட்டிருக்கு. அது இணைக்கப்பட்டிருக்கு. அதனால என் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. அதனால எதிர்காலத்தை மாற்ற முடியாது. சூப்பர் சூப்பர். அதனால எந்த கொம்பை வந்தாலும் நான் ஆசீர்வாதமா இருக்க போறதை மாற்றவே முடியாது. நரகமே எந்திரிச்சு வந்து எதிர நின்னாலும் இந்த வாக்குத்தத்தத்துல ஒரு எழுத்தை ஆகிலும், எழுத்தின் உறுப்பை ஆகிலும் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திலிருந்து எடுக்க இப்போ நான் ஒன்று கேட்டேன். ஆண்டவரே, அப்போ நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, நான் இந்த வருஷத்தில் வந்து என்ன வேலை வாக்குன்னு பிளான் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ பிளான் பண்ணேன். ஏன்னா நீ பிளான் பண்ணுறது கூட என் பிளானுக்குள்ளே இருக்குன்ற. போன வாரம் ஒரு செய்தியை வந்து நியூ இயருக்கு யார் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அண்ணன் எசேக்கியா அவருடைய செய்தியை நான் கேட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சச் அன் அவுட்ஸ்டாண்டிங் மெசேஜ். நீங்கள் எல்லாம் போய் ஒரு தடவை கேளுங்க. அதாவது விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன். திடீர்னு ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அது ஒரு தனி ஒரு ஃபீலு. இவங்க ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டாரே உள்ள இறங்கிட்டாருன்ற மாதிரி. போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட் வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மெசேஜ். என்னன்னா அதோட இன்ஸ்பிரேஷன்லாம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் தான் கேட்டிருக்கேன்னு நான் கேட்கல. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஒரு மனுஷன் இந்த வருஷம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இதுக்கு காரணமே பேசிக்காக என்ன தெரியுமா? பயம். Fear is the basic factor about the future. ஆனா தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருஷம் எப்படி இருந்தா என்னடா, அவர் என் கூட இருக்கிறாரா? அந்த ஒரே வரியில அப்படியே சுத்தி நின்று இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பேசின ஒரு 500 யூடியூப் மெசேஜ் என்ன செஞ்சிருச்சு? அடியாகி போச்சு.
பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, காணிக்கை அனுப்புங்க. எந்த ஒரு ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வெளியே வர்றதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டால் பார்க்குற எல்லா செய்திக்கும் அதுக்காண்டி மதன் கௌரின்னு ஒருத்தன் பேசுகிறான்ட்டு அவனுக்கு காணிக்கை அனுப்ப முடியாது. நான் சொல்கிறது, இஃப் யூ ஆர் பர்சனலி பிளஸ்டுனா கொடுத்துருங்க. ரொம்ப வருஷமாக பிளஸ் பண்ணப்பட்டு கொடுக்கலன்னா கூட்டி வச்சு கூட்டி கழித்து பார்த்து மொத்தத்துக்கு சேர்த்து வச்சு கொடுத்துருங்க. இத்தனை கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இவருக்கு நான் ஒன்றுமே செஞ்சதில்லை, கூட்டி போட்டு அனுப்பிச்சி வச்சுருங்க. ஆமாம், நீங்கள் வாங்கினதெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே, மனுஷனுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்குது. அதனால தான் வருஷம் எப்படி இருக்குது சார், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார்ன்றான். அதாவது கட்டம் என்ன சொல்லுறது, தாறுமாறா அவன் என்ன சொல்லுவா, அந்த வார்த்தை டயலாக் இது. கட்டம் கபடி ஆடுதா. சாதாரண ரிச்சா இருக்கிறவன்லேருந்து அம்பானி வரைக்கும் எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்குது. அதனால தான் கையை காட்டுறாங்க. ஐயா கிளிகிட்ட பார்த்து சொல்கிறேன், ஐயாவுக்கு ஒரு நல்ல ஒரு சீட்டை எடுத்து போடு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா கண்ட கழுதை யோசிச்சுட்டு இருக்கோம். மனசு நல்ல வார்த்தையோடு இணைக்கப்படுவது தான் வாக்குத்தத்தத்தோட முதல் வெற்றியே. வாக்குத்தத்தம் கொடுப்பதன் முதல் வெற்றி. நான் 30ஆம் தேதியே பேசிட்டேன். என்ன நடக்கும் என்பதெல்லாம் கிடையாது. என்ன நடக்கும்ன்ற கிடையாது. உன்னை நடக்கணுன்றதுக்கு தேவன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் செய்யணும் கிடையாது. நேற்று பேசிக்கிட்டு இருக்கார் தேவன் என்கிட்ட. நான் போகிறேன், ஒரு சூப்பராக ஒரு வசனம் அப்படியே பளிச்சுன்னு, சே ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேவன். 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தா இது நல்ல ஜனங்கள் சொல்லியிருப்பேன். கர்த்தர் சொன்னார், நீ என்ன வேணாலும் பேசிக்கடா, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, நீ பேசுகிற வார்த்தை நான் கொடுக்குற வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நான் என்ன இந்த வருஷம் செய்ய போகிறேன் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீம், அந்த மெசேஜ், அந்த ஜூஸ் ஆஃப் தம், அதுதான் விஷயம். அந்த விஷயத்தை உன்னை எந்த வசனத்தை தொட்டு நான் சொல்ல வச்சிருவேன். கை தட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த வருஷம் அவர் ஒன்று செய்ய நினைச்சிருப்பாரு, அதை எந்த வசனத்தை நீங்க தொட்டாலும் அந்த வசனத்துலேருந்து அவர் வந்து என்ன செஞ்சிருவாரு. ஆமாம். ஸோ இது புரிஞ்சுக்கங்க, புரியாட்டி விட்டுருங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். தேவன் வந்து என்ன செய்ய போறாருன்றது. இப்போ என்னன்னா, தேவன் எனக்குள்ள இருந்தாருன்னா வருஷம் எப்படி இருக்குன்ற பற்றி எனக்கு கவலையே இல்லை. புயல் வருமா, வந்துட்டு போகுது, புயலை அடக்குறவர் என்னோடு கூட இருக்கிறார். பற்றாக்குறை வருமா, வந்துட்டு போகுது, 5 10 5000 பெருக்கினவர் என்னோடு கூட இருக்கிறாங்க. எனக்கு வருஷத்தை பற்றி கவலையே கிடையாது. என்ன வேணாலும், பூமி முழுவதும் காரில் மூடினாலும் கர்த்தர் என் மேல உதிப்பார், கர்த்தருடைய மகிமை என் மேல் காணப்படும் என்பதை சொல்வதற்கல்லவா ஊழியக்காரன். திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று ஜனங்களை தேற்றுவதற்காகத்தானே தீர்க்கதரிசிகள், ஜனங்களை பயமுறுத்துவதற்கல்லவே. ஒரு மருத்துவன் கூட தன்னுடைய நோயாளியிடத்தில் நோயை சொல்லுவதில்லை. ஹேகின் சொல்லுவார், சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹேகின் வந்து அப்படியே ப்ரே பண்ணிக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணை பற்றி அப்படியே காட்டுவாரான் தேவன். காட்டி அது எவ்வளோ பெரிய ஜுலாஜல வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு மகனே அப்படின்னு காட்டி அப்படியே அது என்னென்னலாம் பண்ணுதுன்னு அப்படியே காட்டுவாராம். யார் கூட போகுது, எப்படி இப்படி சுற்றுது. இதை உடனே சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை, உடனே இதான் காமிச்சாராம். முடிஞ்ச உடனே தனியாக கூப்பிட்டு பேசினாராம். அதை ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதுறாரு. சில ஊழியக்காரங்க இதை பார்த்த உடனே இதோ ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன், படம் ஓட்ட ஆரம்பிச்சிடாதப்பா நீ வேற இப்படி பொது இடத்துல சொல்லி அந்த பிள்ளையை வந்து ரசிக்கப்படாமல் பண்ணிடுவாங்க. தேவன் காட்டுறப்ப அதை எப்படி சொல்லணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி இந்த உலகம் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அதை பற்றி கவலையே கிடையாது. ஆமாம் 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 ஆமாம், ராமே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு அவன் பாடி உங்கள் புலவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்குள்ள ராஜா இருக்கிறார். ஸோ என்ன நடக்கும் இதை கேட்டப்ப அதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே நான் கேட்காத காரணம், அதுக்கு மேலே என்னால் வந்து பேர் பண்ணுவேன், அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. இரியா இதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பசங்கிட்ட வந்து என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை ஆவியானவர் என்கிட்ட பேசினார். அதிலிருந்து என்னென்னா, ஃபியூச்சர் கனெக்டட் மைண்ட் இஸ் டெவில்ஸ் டிசெப்ஷன். எதிர்காலம்
எதிர்காலம் எதிர்காலம் எதிர்காலம் அப்படின்னு மனசு இருந்துச்சுன்னா அதில் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிற. கிறிஸ்தவனுக்கு எதிர்காலமே கிடையாது அப்படின்னா அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். எதிர்காலம் என்று ஒன்றே கிடையாது. எதிர்காலம்னா இன்னும் நடக்கலை, நமக்கு இன்னும் நடக்காததுன்னு ஒன்றுமே இல்லை. கைத்தட்டு. அவைகளில் நடக்கும்படி அவர் ஏற்கனவே அவைகளை முன்குறித்திருக்கிறார். எல்லாமே ஃபினிஷ்டு ஒர்க் சொல்கிறார் அந்த ஊழியக்காரு. ஒரு ஹீப்ரு ஸ்காலரை பார்த்தப்ப அந்த ஸ்காலர் ஒரு விஷயம் சொன்னாராம். என்னன்னா, ஹீப்ரு பைபிளில் ஃபியூச்சர் டென்ஸே இல்லையா. அமைதியாக இருந்தார். ஹீப்ருவில் ஃபியூச்சர் டென்ஸே இல்லை, எல்லாம் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு. இவன் மொழிபெயர்க்கும் போது ஃபியூச்சர் டென்ஸில், அதாவது நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு அதிக மடங்கு தேவனாய கர்த்தர் உங்களை சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது ஆசீர்வதித்து இருக்கிறார். நீ வாளாகாமல் தலை ஆவாய் அல்ல, கீழாகாமல் மேல் ஆவாய் அல்ல, நீ வாளாகாமல் தலையாகவே இருக்கிறாய், கீழாகாமல் மேலாகவே இருப்பாய். இது எல்லாமே ஏற்கனவே டிசைன்டு. இந்த டிசைன்டு மேட்டர் தான் நம்ம லைஃபுக்குள்ள என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன். எத்தகைய இடத்திலே தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எத்தகைய மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க நிமிஷத்தில் உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் வரும். இந்த செய்தியை கேட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சு போகும்போதே உங்களுக்குள்ள பெரிய ரெஸ்ட் இருக்கும், பெரிய ஃபெய்த் இருக்கும். இந்த வருஷம் இந்த உணர்ச்சியை தான், இந்த உணர்வை தான் தேவன் வலுவாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார் உங்கள் லைஃப்பில். எங்கே ஃபெய்த் இருக்கோ அங்கே ரெஸ்ட் இருக்கும், எங்கே ரெஸ்ட் இருக்கோ அங்கே ஃபெய்த் இருக்கும். ரெஸ்டிங் மைண்ட் செட்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ ரெஸ்லிங் லைஃப், இஸ் அ ரெஸ்டிங் லைஃப். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இது ஏற்கனவே நான் 1ஆம் தேதி பேசின விஷயத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டது. கர்த்தர் என்கிட்ட சொன்ன விஷயம், போர் முடிந்தது. கை தட்டுங்க. போர் முடிந்தது, அதான் சொன்னார். போர் முடிந்தது. ஆமென். அதான் நம்ம ஏசாயா 40 வாசித்த 2வது வசனம், போர் முடிந்தது. ஸோ எத்தகைய மைண்ட் செட் உடையவர்களாக இருக்க வேண்டும். 2வது, ஏன் அந்த மைண்ட் செட் உடையவர்களாக இருக்கணும், பைபிளை ஏன் அப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லுது. 3வது. 4வது, தேவன் எப்படி டீல் பண்ணுறார் நம்மளை சுற்றி. அந்த முடிக்கப்பட்டவைகள் எப்படி உங்களுக்கு வெளியரங்கமாய் மாறுகிறது. 4வது. 5வது, எதிர்மறையாய் காரியங்கள் நடக்கிறது, இவைகளும் முடிக்கப்பட்டு தான் இருக்கிறதா. இந்த 5 விஷயத்தை மட்டும் டக்குன்னு என்ன செய்கிறேன் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்கிறேன். 1, தேவன் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறார். தேவன் எப்பொழுதும் கடந்த காலத்தின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறார். கடந்த காலம் என்பது எதிர்காலத்தை விட மிகவும் வல்லமையானது. எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுமா. நாளைக்கு நான் பம்பாய் போயிடுவேனா, நாளைக்கு துபாய் போயிடுவேனா, நாளைக்கு நான் மலேசியா போயிடுவேனா, நாளைக்கு நான் நல்லா இருப்பேனா, நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்குமா, நாளைக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதுதான் உங்கள் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தேவன் என்ன செஞ்சிட்டாரு, தேவைன்னு அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் எத்தனை பறவைகள் இருக்கு, அவைகள் என்ன செய்வதில்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. பக்கத்தை திரும்பி சப்புன்னு கொடுத்து களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் எதுவுமே சேர்த்து வைக்காம, எதுவுமே வேலை பார்க்காத அவைகளையும் உங்கள் பரம பிதா போஷிக்கிறார். அவைகளை பார்க்கிலும் சீமையினர் கொடுப்பா, அவைகளை பார்க்கிலும் நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் சீமையினர் தானா, எல்லாம் பார்த்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஸோ நாளைக்கு டேட்டை பற்றி கவலை, ஏன்னா ஃப்யூச்சர்னு ஒன்றே நமக்கு கிடையாது, எல்லாமே பாஸ்ட் பவர்ஃபுல்லானதா. ஜிஹெச்சில் போய் பாருங்க, வியாதியில் துடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் 6000 வருஷம் முன்னாடி பழத்தை சாப்பிட்ட பாஸ்டன்ஸ்ன்றது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு. ஜிஹெச்சை பார்த்தீங்கன்னா, மாச்சூரியை பார்த்தீங்கன்னா, சுற்றி கதறி அழுதுகிட்டு இருக்கவனை பார்த்தா தெரியும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு. 100 ஃபியூச்சர் டென்ஸோட ஒரு பாஸ்ட் டென்ஸ் பவர்ஃபுல்லானது. ஆமாம், நேற்று அவன் பழம் சாப்பிட்டது தான் இன்னைக்கு என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. நேற்று ஒருத்தன் ஒரு ஹெச்ஐவினால் அஃபெக்ட் பண்ணப்பட்டதுனால அவன் பிள்ளை பேரன் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஹெச்ஐவி
பேஷண்ட்டாக மாறுறாங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸ் எப்படி ஃபியூச்சர் டென்ஸை பாதிக்குது பாருங்க. நாளைய ஃபியூச்சர் டென்ஸு நேற்றைய பாஸ்ட் டென்ஸால் நிர்ணயிக்கப்படுகிறது. எதிர்மறையான காரியத்திலும் அப்படியே நேர்மறையான காரியத்திலும் நாளை ஆசீர்வாதம் நேற்றைய இயேசு சிலுவையிலே முடித்ததினால் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. சரி, அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய மகிமை இந்த வருஷம் அப்படியே வெளியரங்கமாக விளங்க ஆரம்பிக்கும். ஏன்னா முதலாவது உங்கள் மனது முடிக்கப்பட்டது என்கிற இடத்தில் நிற்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, கையை எப்படி வச்சு சொல்லணும், கையை நல்லா காட்டுங்க. முடிக்கப்பட்டது, எல்லாம் சொல்லுங்க, முடிக்கப்பட்டது என்கிற இடத்திலே நிற்க வேண்டும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். அந்த 2வது வசனம் திரும்ப வாசிங்க. எருசலேமுடன் பட்சமாய் பேசி, எல்லாம் சொல்லுங்க, எருசலேமிடம் பேசி அடுத்து அதன் போர் முடிந்தது என்றும். பக்கத்தில் இருக்காரு முதுகு அப்படியே மெதுவாக தடங்க, சப்புன்லாம் கொடுக்க வேணாம், மெதுவாக தடவுங்க. தடவி பட்சமாய் பேசணும். ஆமாம், இனிமேல் சப்புன்னு கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படியே பட்சமாய் பேசி பக்கத்தில் வசனங்க, போர் முடிந்தது. ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக்கொள்ள, கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், புதுபலன் பெற்றிடுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. புதுபலன். எல்லாரும் ஒரு வார்த்தையை ஸ்ட்ராங்காக இப்போ சொல்லிட்டு தான் இன்னைக்கு போறீங்க. ஒரு வார்த்தை உங்க மனசில் நிற்க போகுது. சீமேனர் கூட அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, நாளைய தினத்தை பயம் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, நாளைய தினத்தை நீங்க என்ட்ரு ஆன உடனே முதலாவது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஃபீல் என்னன்னா, என் போர் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சொல்லுங்க, போர் முடிந்தது. எத்தகைய மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும்? போர் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, போர் முடிந்து விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே போர் இல்லைன்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒருவர். ஆமென். நோ மோர் வார். கம் ஆன், சே நோ மோர் வார். இனி போரே இல்லை. போறீங்க, படம் முடிஞ்சு போச்சு. அப்போ படம் இல்லை. போறீங்க, சாப்பாடு, கல்யாண வீட்டுக்கு போறீங்க, சாப்பாடு முடிஞ்சிருச்சு. சாப்பாடு இனி இல்லை. போருக்கு போறீங்க, போர் முடிஞ்சிருச்சு. இனிமே போர் உங்களுக்கு. நோ மோர் வார் வித் சிக்னஸ். இனி வியாதியோடு உங்களுக்கு போரே இல்லை. சொல்லுங்க சார், இல்லை. வியாதியோட போர் எனக்கு இல்லை. நோ மோர் வார் வித் பாவர்ட்டி. எனக்கு பணப்பற்றாக்குறையோட இனிமே எனக்கு போரே இல்லை. ஆமென். நோ மோர் வார் வித் டெத். இனி மரணத்தோட எனக்கு ஒரு போர் என்று ஒன்றே கிடையாது. ஏனென்றால் சிலுவையிலே அத்தனை போரையும் எனக்காய் அவர் செய்து முடித்தார். கானான் என்பது, கானானுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாராம். 3 விதமான வாழ்க்கை இருக்கிறது. 3 விதமான வாழ்க்கை. ஒன்று எகிப்து வாழ்க்கை, இரண்டாவது எகிப்து வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கை. இரண்டாவது என்ன வாழ்க்கை? வனாந்திர வாழ்க்கை என்கிற பிரமாண வாழ்க்கை. இத்தனைக்கு எந்திரிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். லேட்டாக போனால் மண்ணா உரிக்கிறோம். இதெல்லாம் என்ன வாழ்க்கை? வனாந்திர வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ரிலீஜியஸ் லைஃப். மூணாவது கானான் வாழ்க்கை. கை தட்டுங்க. கானானை பற்றி பைபிள் சொல்லுது, அது யுத்தம் இல்லாத பூமி. யுத்தமே கிடையாது அந்த பூமியில். யுத்தம் இல்லாத பூமி பைபிள் அப்படிதான் சொல்லுது. இடர் இல்லாத பூமி, நிலமும் விசாலமுமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வார்த்தை என்கிற தேனும் துதி என்கிற பாலும் புரண்டு ஓடுகிற இடம்தான் கானான் என்கிற பூமி. அந்த இடத்துக்கு தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். போர் முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க.
என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய எல்லா போரையும் தேவன் செஞ்சு முடிச்சிட்டாரு. வியாதியோடு இருக்கிற போர் முடிஞ்சிருச்சு. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆரோக்கியமாக டிசைன் பண்ணப்பட்டாச்சு. அதுக்காக தேவன் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ராமா நாஷா காரா பாலாது ரமணா சாந்துரி பலபதுர பலபர பலபர பலபதி ரமணமதி அங்கோ. மெட்ராஸ் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்க பஸ்ஸில். அந்த பஸ் என்ன செய்யுது, மேலூர்கிட்ட போகும்போது அங்கே 10 பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த டிரைவர் என்ன செய்கிறாரு, டக்குன்னு வேறு ரூட் எடுக்கிறாரு. எடுத்து நீங்கள் உள்ளே தூங்கிட்டே இருங்க, ஏன்னா டிக்கெட் எடுத்துட்டீங்களே, உங்களை சென்னையில் கொண்டு விட்டுருவார். அடுத்த ரூட் எடுக்கிறாரு, அங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணுறாரு, லெஃப்ட்டில் கட் பண்ணுறாரு, திரும்ப மெயின் ரோடை பிடிக்கிறாரு. பிடிச்சி எத்தனை தடை வந்தாலும் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு ஒரு டிரைவர் சரியாய் சேர்ப்பது போல, நீங்கள் ரெட்சிப்பு என்கிற டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இடையில வியாதி பிரச்சனை எது கண்ணுக்கு பட்டாலும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் அவர் முடிச்சு அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தோடு சேர்ப்பாங்க. ஆமாம், தேவன் சேர்க்கிற தேவன். ஆவியின் மனநிலையுடையவர்களாக இருங்கள், ஆவியின் மனநிலையுடையவர்களாக இருங்கள். ஸோ அந்த ஒரு பஸ் கண்டக்டர் ஒரு டிக்கெட் எடுத்த ஒரே காரணத்துக்காக உன்னை முழு பொறுப்பை எடுத்து வண்டி பிரேக் டவுன் ஆனால் இன்னொரு வண்டியை நிப்பாட்டி அந்த வண்டியில் ஏறுங்க சார் ஏறி உன்னை அனுப்பிச்சு விடுவான்னா, தன் ஜீவனை கொடுத்து உனக்கு ரட்சிப்புன்ற டிக்கெட்டை கொடுத்த தேவன். நடந்துருமையா எல்லாம், நடக்குமையா எல்லாம் தானா நடக்கும். வியாதி தானா சுகமாகும், தானா சுகமாகி ஆகணும் இயேசுவின் நாமத்தில். போர் முடிந்தது. பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சிருச்சு. I am connected with past tense. எல்லாம் சொல்லுங்க, not future tense. ஆமென் சொல்லுங்க. நாளைய நாளோடு தொடர்புடையவன் நம்பிக்கை இல்லாதவன், நேற்றைய நாளோடு தொடர்புடையவன் நம்பிக்கை உள்ளவன். ஆமென். நேற்று முடிச்சிட்டார். அனில் அம்பானியோட ஃபியூச்சரு திருபாய் அம்பானியோட பாஸ்ட் டென்ஸோட கனெக்ட் பண்ணப்பட்டது. இன்னைக்கு அனில் அம்பானி யாரு, நாளைக்கு வந்து அனில் அம்பானி பிள்ளை யாரு, பேரன் யாருன்றது திருபாய் அம்பானி செஞ்சு முடிச்சதுல இருக்குதியா. அப்படித்தான் உங்கள் தகப்பன் உங்களுக்காய் சிலுவையிலே முடித்ததோடு தான் உங்கள் வாழ்க்கை இணைக்கப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பாஸ்ட் டென்ஸ்ல போய் உங்களை இணைச்சிடுறாரு. அந்த முடிக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் முடிச்சிருக்காரு. போரே அங்க முடிஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. அதனால இனிமே உங்கள் போர் கிடையாது. பைபிள் சொல்லுது போர் முடிந்தது. தொடர்ந்து வாசிங்க. போர் முடிந்தது, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும். அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? போர் முடிந்தது. முடிந்தது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? ஃபியூச்சர் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? போர் முடியுமா முடிஞ்சிருச்சா? அப்ப கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமே. அப்ப என்டர் ஆயிட்டீங்களா இல்லையா பரலோகத்துக்குள்ள? ஒரு நாள் எல்லாமே ஓஞ்சிரும் சார் பரலோகத்துக்கு போயிட்டோம்னு சொல்றீங்களே, அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அதனால தான் இந்த வாழ்க்கையை பரலோக ராஜ்யம் பைபிள் சொல்லி. போர் முடிந்தது கடந்த காலம். அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. உங்க எல்லாருடைய அக்கிரமமும் நல்லா பக்கத்தில் கையை பிடிச்சு குளிக்க சொல்லுவோம். அக்கிரமங்கள் எல்லாம் நம்ம எல்லா அக்கிரமமும் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆகுமா? ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. நிவர்த்தி ஆனது. அடுத்து அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும். தீர்ந்தது பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? அப்ப 3 வார்த்தை வருது. போர் முடிந்தது, அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சு, சொல்லுங்க, அடைந்து தீர்ந்தது. சும்மா இல்லையா? நீங்க செஞ்ச தப்புக்கு ரெட்டிப்பாய் 2 மடங்கு அடி வாங்கினாராம் தேவன். அதனால இனிமே உங்களை அடிக்கிறதுக்கு எவனும் கம்ப நீட்டவே முடியாது. முடிந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மனசு அப்படியே பிடிச்சு கொண்டு போய் முடிந்தது என்கிற என்ஜினோட கனெக்ட் பண்ணுவாராக. எல்லாம் முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கையில். நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் போதுல அது நேத்தே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒருத்தர் சுகமாக போறாருல, அவர் நேத்தே சுகம் ஆயிட்டாரு. நேத்து சுகமானதோட வெளிப்பாடுதான் நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். Christian life is not past tense life. It is not a future tense life. It is a past tense life. It is a life connected with past tense. It is a life connected with past incidents. ஆமாம். என் அன்புக்குரியவர்களே, எதிர்காலத்தை விட கடந்த காலம் மிகவும் வல்லமையானது. ஏனென்றால் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வல்லமை கடந்த காலத்திற்கு உண்டு. ஆனால் கடந்த காலத்தை ஒருவனாலும் மாற்ற. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென்.
அதனால தான் உங்களுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க போய் முடிக்கிறவனா நிக்க கூடாது, முடிச்சவனா நிக்கணும். கை தட்டு மட்டும் இருக்கு. அச்சா 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 நல்லா 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 நல்லா